ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா? இல்லை ரயில்வேல வேலை பார்க்குறீங்க, இராணுவத்தில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷனரா? அப்போ உங்கள் எல்லாருக்குமே 8th பே கமிஷன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான அப்டேட் வந்திருக்கு. உங்கள் சம்பளம், பென்ஷனை பெரிய அளவில் மாற்ற போகிற இந்த 8th பே கமிஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா சப்மிட் பண்ணுறதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, புதிய சம்பள உயர்வு வந்து எப்போ வரும், எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக 10 வருஷத்துக்கு ஒரு முறை அமைக்கப்படுற இந்த ஊதிய குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனருக்கும் அவங்க சம்பளத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறாங்க. இந்த 8th பே கமிஷன் குழு மூலமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், பாதுகாப்புத்துறை பணியாளர்கள், 65 லட்சம் பென்ஷனர்களும் ஆக மொத்தம் வந்து 1 கோடிக்கும் மேற்பட்டவங்க வந்து பயன்பெற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் பயன்பெற போகிறாங்க. இந்த 8th பே கமிஷன் கடந்த 2025 நவம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க. வழக்கமான டைம் லைன் படி பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கப்பட்டு 18 மாதத்துக்கு அப்புறமா, அதாவது 2027 நடுப்பகுதியில், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்குள்ளே இதுக்கான இறுதி பரிந்துரைகள் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து 8th பே கமிஷனுக்கு எம்ப்ளாயீஸு, அப்புறம் அசோசியேஷன், அப்புறம் அரசு துறைகள் இவங்கெல்லாம் வந்து எப்படி டேட்டாவை சப்மிட் பண்ணலாம் பார்க்கலாம். ஆன்லைன் போர்ட்டலில் மட்டும் தான் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். வேறு எந்த போர்ட்டலையும் இமெயில் மூலமாகவோ ஹார்ட் காப்பி மூலமாக சப்மிட் பண்ண முடியாது. www.data.8cpc.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் சப்மிட் பண்ணி ஆகணும். இந்த வெப்சைட்டில் உங்கள் மெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கமிஷன் தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நேரடியாக கொண்டு வந்து கொடுக்குற அந்த ஃபிசிக்கல் டேட்டா, எக்ஸல் ஷீட்டு, ஹார்ட் காப்பீஸு, மெயில் அனுப்புறது எதுவுமே வந்து ஏற்றிக்க மாட்டாங்களாம். இந்த போர்ட்டல் வழியாக தான் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் சப்மிட் பண்ணியாகவும் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து பரிசீலனை பண்ணுவாங்களாம். அப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய, மாநில மற்றும் யூனியன் பிரதேச துறைகள் மற்றும் அமைச்சகங்கள் அவங்களோட டேட்டாவை சப்மிட் பண்ணுறதுக்கான காலக்கெடு ஜூன் 30லிருந்து ஜூலை 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே டேட்டா சப்மிட் பண்ண சொல்லி அந்தந்த நோடல் அதிகாரிகளை வந்து உறுதி செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த குழு வந்து அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கத்துக்கு முன்னாடி பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து நேராக விசிட் பண்ணியும் ஊழியர் சங்கங்கள், லேபர் அமைப்புகள் இவங்களை சந்தித்து ஆலோசனையை வந்து கேட்பாங்க. இப்போ நிறைய ஸ்டேட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. கடந்த மார்ச் மாதமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆனால் இன்னும் பல மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து எப்போ வர போகிறான்னு தெரியல. ஒன்ஸ் வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்படிலாம் கிடைக்கிற டேட்டாவை டோட்டலாக அனலைஸ் பண்ணி தான் பென்ஷன் ஃபார்முலா, சம்பளம் விகிதங்கள்லாம் வந்து முடிவு பண்ணுவாங்க. இதில் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ், இராணுவத்தினர், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற ஊழியர்கள், பென்ஷனர்கள் இது மாதிரி பல தரப்பினரும் பார்த்தீங்கன்னா அடங்குவாங்க. ஏற்கனவே இதற்கான ஆலோசனைகள் ஆகட்டும் மெமரண்டம் சப்மிட் பண்ணுற விண்டோவை ஏப்ரல் 30, மே 31 2 முறை பார்த்தீங்கன்னா நீடிச்சாங்க. கடைசியாக ஜூன் 15 அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இறுதி பரிந்துரைகள்லாம் 2027 வந்தாலும், மே மாதம் ஏப்ரல் மாதம் வந்தால் கூட இது முழுசாக ரோல் அவுட் ஆகி அமுலுக்கு வர இன்னும் கொஞ்சம் கூடுதல் கால அவகாசம் வந்து எடுத்துப்பாங்க. கடந்த காலமுறையை வச்சு பார்க்குறப்போ பரிந்துரைகள் வந்த அப்புறமா முழுசாக அதை அமல்படுத்த ஒரு 2லேருந்து 3 வருஷம் ஆச்சு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா 2027 வர பரிந்துரைகள் ஆகட்டும், சம்பள உயர்வு எல்லாமே 2029 30க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா முழுசாக அமல்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2029க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷன் அமல்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்களே, இந்த 8th பே கமிஷன் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான டேட்டா சப்மிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த டேட்டாலாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா? ஏற்கனவே பொதுமக்கள் டேட்டாலாம் வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸு, அசோசியேஷனு இவங்க டேட்டாலாம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் எல்லா டேட்டாவும் சப்மிட் பண்ண பாருங்கள். இது விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.